Good morning students. Today we are going to learn chemical reaction and types of chemical reaction. Okay. First, what is chemical reaction? The process by which two or more substances react to form new substance is called chemical reaction. Chemical reaction means ரெண்டு substance இடையில react ஆகிறது தான் என்ன சொல்றோம், two or more substance வந்து react ஆகிறது தான் என்ன சொல்றோம், chemical reaction. The process by which two or more substance react to form new substance. Okay, that is chemical reaction. In this lesson we are going to learn various types of chemical reaction. Okay, types of chemical reaction. What is rusting? Another one is corrosion. Next, combustion. Displacement reaction. And crystallization. These are the various types of chemical reaction. Okay, in this video we are also going to learn various types of chemical reaction: rusting, corrosion, combustion, displacement reaction and crystallization. Okay. First, reactant, the starting substance present before the beginning of the chemical change. What is meant by reactant? Reactant means நம்ம வந்து react ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள substance தான் என்ன சொல்கிறோம், நம்ம எந்த chemical reaction நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதான் என்ன சொல்கிறோம், reactants. Okay, and what is product? The substance formed after occurrence of chemical change. Chemical changeக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, product. Okay, what is, இப்போ for example நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்சுக்கு என்னெல்லாம் சொல்லுவோம், கிராக்கர்ஸ், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து இது பண்ணும்போது வெடித்து நம்மளுக்கு வந்து சவுண்ட் அண்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் ரியாக்டன்ட்? தி ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் பிஃபோர் தி பிகினிங் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்சுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம், ரியாக்டன்ஸ். அண்ட் ப்ராடக்ட்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் அக்யூரன்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, and next, what is rusting? Rusting na enna? Rusting means துருப்பிடிக்கிறத நம்ம என்ன சொல்றோம், rusting சொல்றோம். Okay, what are the factors? என்னென்ன factors வந்து that affect the rusting of iron? iron மேல வந்து நிறைய துருப்பிடிக்கிறத பார்த்திருக்கோம். இப்போ என்னென்ன factors இருக்கு rusting ஆகிறதுக்கு? Okay, what are the factors? நம்ம ரஸ்டிங்னா என்ன சொல்கிறோம், துடுப்பிடிக்கிறது. நம்மளோட ஏதாவது ஒரு இரும்பு கேட் அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், மேலே ஒரு ப்ரௌன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அது எதனால ஃபார்ம் ஆகுது, நம்மளுக்கு வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது, ஈரப்பதம் இருக்கிறனால, அப்புறம் வெட் பிளேஸில் இருக்கிறதுனாலையும் அந்த அயனை சுற்றி நம்மளுக்கு வந்து ஒரு லேயர் உருவாகுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரௌன் கலர் லேயர், அதை தான் என்ன சொல்கிறோம், ரஸ்டிங். ஓகே, அப்போ வாட் ஆர் தி ஃபேக்டர்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரஸ்டிங் ஏற்படுறதுக்கு வந்து காரணம்? ஒன்று வந்து மாய்ஸ்டர். மாய்ஸ்டர்னா என்னது, ஈரப்பதம். மாய்ஸ்டர், ஹியூமிடிட்டினாலும் ஈரப்பதம். ஈரப்பதனால நம்மளுக்கு வந்து ரஸ்டிங்னா என்னது, துருப்பிடிக்கிறது. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து மாய்ஸ்டர்னாலையும் ஈரப்பதனாலையும் அதை சுற்றி நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம். அதுதான் ரஸ்டிங் இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரஸ்டிங் ஏற்படுறதுக்கு வந்து என்ன கெமிக்கல் ஈக்குவேஷன்னா, அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர், it gives rust. Okay, அயன் ரஸ்டிங் ஏற்படுறதுக்கு வந்து ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால, ஈரப்பதம் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்டீல்ஸ் அதெல்லாம் என்னது, அயன் அந்த கேட் எல்லாமே துருப்பிடிக்குது. ஓகே, வாட் ஆர் தி என்னதெல்லாம் வேணும், அயன், ஆக்சிஜன்
ப்ளஸ் வாட்டர். இந்த 3 நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன இதாகுது, ரஸ்ட் வந்து கிடைக்குது. வாட் ஆர் தி கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் அயன் வந்து Fe, ஆக்சிஜன் O2, வாட்டருக்கு H2O, யூஸ் ரஸ்ட் வந்து ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3. இட்ஸ் அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அயனுக்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா Fe, ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர். அப்போது நம்ம காற்றுல உள்ள ஈரப்பதத்தினால தான் என்ன ஆகுது, ரஸ்டிங் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, ரஸ்டிங்கோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது, ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, ஸோ ரஸ்டிங் ஏற்படுறதுக்கு என்னென்ன ரீசன், வாட் ஆர் தி ரீசன்ஸ், எதனால நம்மளுக்கு ரஸ்டிங், நம்மளோட அயன் இதெல்லாம் எதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், நம்மளுக்கு வந்து ஏரில் உள்ள ஆக்சிஜன் அண்ட் வாட்டர், அந்த ரெண்டும் வாட்டர் அண்ட் ஆக்சிஜனால தான் நம்மளுக்கு வந்து ரஸ்டிங், அதாவது துருப்பிடிக்குது. அதனால தான் ரெய்னி சீசனில் நம்மளுக்கு வந்து வெளியில் நம்ம ஏதாவது நம்ம பைக்கு அந்த மாதிரிலாம் வெளியில் இது பண்ணும்போது அதிகமாக துருப்பிடிக்குது. துருப்பிடிக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ரஸ்டிங். ஓகே, and next corrosion. Corrosion means the process by which metals are destroyed progressively by chemical action. ஒரு கெமிக்கல் ஆக்ஷன்னால மெட்டல்ஸ் எல்லாம் ப்ராக்ரஸ்லி டெஸ்ட்ராய் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம், கராஷன் சொல்கிறோம். கராஷன் மீன்ஸ் தி ப்ராசஸ் பை விச் மெட்டல்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் ப்ராக்ரஸிவ்லி பை கெமிக்கல் ஆக்ஷன். கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கிறதுனால அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிறது. கராஷன் என்னது, அரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் என்ன சொல்கிறோம், கராஷன். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷனால் நம்மளுக்கு வந்து மெட்டல்ஸ் எல்லாம் அரிக்கும் தன்மை, அதை தான் என்ன சொல்கிறோம், கராஷன். ஓகே, corrosion means the process by which metals are destroyed progressively by chemical action. Okay, rusting is the process of formation of iron compound on the surface of the iron object. Iron compound, the formation of iron compound on the surface of the iron object. Iron objects ku mela iron compound வந்து ஃபார்ம் ஆகுறதா என்ன சொல்கிறோம், ரஸ்டிங் சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் ரஸ்டிங்? ரஸ்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் iron compound on the surface of iron object. Okay, next, combustion, burning of any substance in the presence of air, it is called combustion. What is combustion? Now, burning of any substance, it is the presence of the air, it is called combustion. For example, நம்ம வந்து மெக்னீஷியம் ரிப்பனை வந்து பர்ன் பண்ணும்போது அதில் வந்து லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சயின்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, நம்ம ஸ்மெல் ப்ரொடியூஸ், அதுக்கப்புறம் லைட் ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி மெக்னீஷியம் ரிப்பனை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மெக்னீஷியம் ரிப்பனை பண்ணும்போது லைட், சவுண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த மெக்னீஷியம் ரிப்பனை பர்ன் பண்ணும்போது லைட்டும் சவுண்டும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த மெக்னீஷியம் ரிப்பனை எரிக்கிறது வந்து ஒரு ஆஷாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட். அப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் த ரியாக்ஷன் வேர் மெட்டல் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் to form its oxide. Okay, for example, மெக்னீஷியத்தை வந்து நம்ம வந்து பர்ன் பண்ணும்போது, burning of any substance in the presence of air, ஏரில் வந்து பேர்னிங் பண்ணும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு, அதே இட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, வாட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச்னா என்னது, இட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் கால்ட் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ burning of any substance in the presence of air, நம்ம மெக்னீஷியம் ரிப்பன், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் ரிப்பனை ஏர்னா ஆக்சிஜன், அதில் நம்ம இது பண்ணும்போது நியூ சப்ஸ்டன்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். Reaction which a more reactive element displaces less reactive element from its salt solution. Okay, displacement reaction means reaction which a more reactive element displaces a reactive element from its salt solution. More reactive element, for example, நம்ம ஒரு ஃபுட் செயினை வந்து கம்பேர் பண்ணும்போது மேலே வந்து முதல்ல வந்து கழுகு அந்த மாதிரி ஃபுட் செயினில், அப்புறம் லாஸ்ட்டு தான் என்னது கம்மியான ப்ரையாரிட்டி உள்ள அனிமல் பிளான்ட் வரைக்கும் வரும். அதே மாதிரி மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா அதில் வந்து இரும்பை நம்ம போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இட்ஸ் அ ப்ளூ இன் கலர், பட் நம்ம அந்த இரும்பை வந்து நம்ம போடும்போது
it's change the color. Okay, அப்போ more reactive element வந்து copper sulfate வந்து அந்த less reactive element அந்த எலமெண்ட்டாக என்னது ரியாக்ட் ஆகுது, இரும்பு. ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து அது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இது டிஸ்பிளேஸ் தி லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட். காப்பர் இஸ் த லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட், ஸோ அதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகே, displacement, yeah, what is displacement reaction? Reaction which a more reactive element displaces less reactive element from its salt solution. Salt solution நம்ம என்ன எடுத்தோம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அதிலோட என்ன இது ஆட் பண்ணோம், Fe, அதாவது அயனோட கெமிக்கல் நேம் என்னது, Fe, ஃபெரிக் Fe. ஓகே, ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ஒரு இரும்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணி அந்த மாதிரி இது பண்ணும்போது இதில் தான் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், அதில் ஒரு அயன் நெயில் போட்டிருக்கோம். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் என்ன கலரில் இருக்கும், ப்ளூ இன் கலர். பட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வைக்கும் போது இட் சேஞ்ச் தி கலர் க்ரீன். ஓகே, கலர் வந்து என்ன தான் சேஞ்ச் ஆகுது, க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகுது. ஓகே, வாட்ஸ் காப்பர் அப்போ Fe plus CuSO4 copper sulfate solution, it gives FeSO4 ferric sulfide plus copper. Okay, Fe means iron oda chemical name and copper sulfate solution and react பண்ணும்போது ferric sulfate plus copper வந்து less reactive element, Fe வந்து more reactive element, அதனால காப்பரை வந்து அது வந்து displace பண்ணுது. So it is called displacement reaction. It displace more reactive element from its more reactive element displaces a less reactive element. Okay, from its salt solution. ஒரு salt solution copper sulfate salt வந்து வாட்டரில் இது பண்ணி நம்ம சொல்யூஷனாக வச்சுருக்கோம். ஸோ சால்ட் சொல்யூஷனில் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் என்னது, Fe, அது வந்து அயான் வந்து லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டான காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கிறிஸ்டலைசேஷன், தி ப்ராசஸ் பை விச் பியூர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் obtained from its impure substance. What is crystallization? The process by which pure crystals of substance are obtained from the impure substance. Pure crystals வந்து நம்மளுக்கு impure substanceல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டலைசேஷனுக்கு வந்து சால்ட் வாட்டரை வந்து நம்ம வெயிலில் வந்து சீ வாட்டரை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வெயிலில் காட்டும் போது அதுலேருந்து நம்ம என்னது பியோர் கிறிஸ்டல் வந்து சால்ட்டை வந்து நம்ம obtain பண்ணுறோம், பெறுதோம் எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலயமா. ஸோ இட்ஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டலைசேஷன். ஸோ ஒரு impure சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ் obtain பண்ணுறது தான் என்னது கிறிஸ்டலைசேஷன். அண்ட் ஆல்சோ இப்போ காப்பர் சல்ஃபேட் அதை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது என்னதாகும், காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அதில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி அது காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலாக வந்து obtain ஆகும். This process is called crystallization. Okay, first what is chemical reaction? The process by which two or more substance react to form new substance. It is called chemical reaction. Okay, and reactant, what is reactant? The starting substance present before the beginning of a chemical change. Chemical change ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறோம், ரியாக்டன்ஸ். அண்ட் ப்ராடக்ட்னா ஆஃப்டர் கெமிக்கல் சேஞ்ச் நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதை தான் என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட். அண்ட் வாட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒன் இஸ் ரஸ்டிங், கொராஷன், கம்ப்யூஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் corrosion, the process by which metals are destroyed progressively by chemical reaction. Metals வந்து destroy ஆகும், ஃபுல்லுமே destroy ஆகிறதா என்ன சொல்கிறோம், corrosion. And what is rusting? The process of formation of iron compound on the surface of the iron objects. Iron plus oxygen plus water, it gives rust. Okay, iron Fe, oxygen O2, H2O water. ஸோ இட் இஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் வந்து Fe2O2 ஃபெரிக் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது மூலயமா நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் ரஸ்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கம்பூஷன் மீன்ஸ் பர்னிங் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெக்னீஷியம் ரிப்பனை வந்து பர்ன் பண்ணுறோம், ஏரில் பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது, தட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஓகே, next displacement reaction, reactions which a more reactive element displaces less reactive element. Okay,
ஹையர் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஃபுட் செயின் எடுத்துட்டோம்னா ஹையர் ஆர்டர் அனிமல்ஸ்லாம் டாமினேட் பண்ணும், லோயர் ஆர்டர் அனிமல்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறது. அப்போது மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் இங்கே என்னது Fe அயன், அது வந்து லெஸ் ரியாக்டிவ் எலமெண்டான காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசேஷன் பை ப்ராசஸ் பை விச் பியூர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் a substance are obtained from its impure substanceலேருந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸை obtain பண்ணுறதா என்ன சொல்கிறோம் crystallization. ஓகே, these are the various chemical reaction. What are the factors? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் தி ரஸ்டிங், என்னென்ன ஃபேக்டர்னால நம்மளுக்கு வந்து ரஸ்டிங் ஆகுது, அஃபெக்ட் தி ரஸ்டிங் ஆஃப் அயன், மாய்ஸ்சர், ஹியூமிடிட்டி அண்ட் வெட் பிளேஸில் நம்ம ரெய்னி சீசனில் அந்த மாதிரி இது பண்ணும்போது, அண்ட் ஆல்சோ நம்ம கோஸ்டல் ஏரியாஸ் அந்த அங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கப்பல்லாம் வந்து என்னதாகும், அந்த ஏரில் உள்ள ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர்னால அந்த துருப்பிடிக்கும், ரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இட் இஸ் அ ப்ரௌன் அண்ட் ரெட்டிஷ் கலர், ப்ரௌன் அல்லது ரெட்டிஷ் கலரில் மேலே ஒரு அயன் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஃபார்ம் ஆகிறதா என்ன சொல்கிறோம் ரஸ்டிங். ஓகே, ஸோ 2 ஃபேக்டர்ஸ், ஒன் இஸ் மாய்ஸ்சர், ஹியூமிடிட்டி அண்ட் வெட் பிளேஸில் நம்ம வைக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து ரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் we are going to learn prevention of rusting. ரஸ்டிங் ஏற்படாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெயிண்டிங், இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் தி மாய்ஸ்சர் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர். பெயிண்டிங் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ரஸ்டிங் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளையிங் ஆயில் ஆன் தி மெட்டல் ஆஃப் சர்ஃபேஸ் ப்ரிவென்ட்ஸ் வாட்டர் ஃப்ரம் ரீச்சிங் தி சர்ஃபேஸ். ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது மூலயமா சர்ஃபேஸில் மெட்டலோட சர்ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணுறது மூலயமா நம்ம ரஸ்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் galvanizing, it is the deposition of the layer of zinc. நம்ம மெட்டலுக்கு மேலே ஜிங்க் லேயரை வந்து டெபாசிட் பண்ணி வைக்கலாம். அண்ட் zinc on an iron or steel object, zinc form a layer of zinc oxide on its reaction with oxygen. இது வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஜிங்க் ஆக்சைடாக மேலே ஃபார்ம் ஆகும். ஓகே, galvanizing means it is the deposition of ஒரு ஜிங்க் லேயரை வந்து மெட்டல் சர்ஃபேஸ் மேலே வந்து டெபாசிட் பண்ணுறது தான் என்னது galvanizing ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து ஜிங்க் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜிங்க் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் by converting iron into stainless steel. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் என்னது அலாய், அந்த மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அது ஸ்பூன், சிசர்ஸ் அண்ட் நம்ம சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மெடிக்கலில் யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், சிசர் எல்லாமே என்னது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது வந்து ஈஸியாக வந்து துருப்பிடிக்காது. அயன் கிடையாது, அதெல்லாம் என்னது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட் மீன்ஸ் அலாயின் கூட அதை சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இல்லைன்னா அலாயாக நம்ம வந்து அயன் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ரஸ்டிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் molten iron is mixed with fixed amount of carbon, nickel, chromium. It is used to make surgical instrument. வீட்டில் யூஸ் பண்ணுற நைஃப்ஸு, ஸ்பூனு அண்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே என்னது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதனால தான் நம்மளுக்கு அது மேலே என்னது துருப்பிடிக்கலை. ஓகே, அப்போது அது பை கன்வெர்ட்டிங் அயன் கூட என்னது அயன்னா அயனோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து Fe. அதனோட நம்ம எதை மிக்ஸ் பண்ணணும், கார்பன், நிக்கல் அல்லது குரோமியம், அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற போது அது வந்து இட்ஸ் கன்வெர்டட் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ஆகுது. அதனால் அதில் வந்து துருப்பிடிக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது வந்து அலாய் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா ரஸ்டிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது எந்தெந்த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் இருக்குன்னா, கோட்டிங், நம்ம ரஸ்ட் ஏகாமல் ரஸ்ட்டு நம்ம சேராமல் இது பண்ணோம்னா நம்ம வந்து அடிக்கடி வீட்டில் வந்து அயன் டேபிள் அதெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்போனா ரஸ்ட் வராது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மெத்தட் டு அவாய்ட் ரஸ்டிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அப்ளையிங் ஆயில் and the metal surface prevents water from reaching the surface. வாட்டரும் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது மூலியமா இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் தி ரஸ்டிங். அண்ட் நெக்ஸ்ட் கால்வனைசேசிங் ப்ராசஸ்னால் என்னதுன்னா ஜிங்க் லேயரை வந்து டெபாசிட் பண்ணுறது மூலயமா இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ரஸ்டிங். அண்ட் ஜிங்க் அண்ட் ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி ஜிங்க் ஆக்சைடு லேயராக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம்
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் இது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஸ்பூனு, நம்மளோட டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் என்னது துருப்பிடிக்காது. அதில் வந்து அயன் கண்டென்ட்டோட என்னதை ஆட் பண்ணியிருப்பாங்க, molten iron is mixed with fixed amount of carbon, nickel, chromium. It is used to make surgical instruments, operation பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆல்சோ குக்கிங் utensils, knives, scissors and சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் என்னது ஏரில் வந்து மாய்ஸ்ட் ஆகாது. ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டஸ் நாட் ரஸ்ட் அட் ஆல் இன் தி மாய்ஸ்டர் ஏர். ஏரில் வந்து நம்மளுக்கு அது வந்து ஏரில் உள்ள ஈரப்பதத்தினால அது வந்து மாய்ஸ்ட் ஆகாது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ரஸ்டிங் வந்து இது பண்ணலாம், அதாவது ரஸ்டிங் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் குதுப்பினார் பார்த்துப்போம். குதுப்பினார் எங்கே இருக்குது, டெல்லியில். அதோட ஹைட் எவ்வளோனா 7 meters. தி பில்லர் இஸ் ஆல்மோஸ்ட் 7 meters 22 feet height and weight is more than 6000 kg. அந்த குதுப்பினார் என்னதால இது பண்ணியிருப்பாங்க, அயனால தான் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த குதுப்பினார் வந்து எத்தனை பில்ட் மோர் தென் 1600 years அகவுக்கு முன்னாடி இது பண்ணது. ஆனாலும் அந்த குதுப்பினாரில் இன்னும் ரஸ்டிங் எதுவுமே அந்த குதுப்பினாரில் வந்து ரஸ்டிங் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அது காரணம் வந்து ஒரு மெட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அந்த குதுப்பினாரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி பில்லர் இஸ் மேட் அப் ஆஃப் 98% ஆஃப் ராட் அயன். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 98% ராட் அயனை யூஸ் பண்ணி அந்த குதுப்பினார் மேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராட் அயன் அண்ட் ஹேஸ் ஸ்டுட் ஃபார் மோர் தென் 1600 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை இது பண்ணாலும் அது வந்து ரஸ்டிங் ஆகாமல் இருக்குது இன்னும். ஓகே, ஸோ குதுப்பினார் எங்கே இருக்குது, டெல்லியில். அதோட ஹைட் வந்து 22 feet, அதோட வெயிட் வந்து 6000 kg. அதை வந்து எதால் அயனால் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முந்தி உள்ள மெட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேட் பண்ணனால அதில் வந்து ரஸ்டிங் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஓகே, ஓகே, இன் டுடேஸ் கிளாஸ் என்ன பார்த்தோம், கெமிக்கல் ரியாக்ஷன், வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் 2 or more சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி டு ஃபார்ம் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால் கெமிக்கல் ரியாக்ஷன்னால நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதா என்ன சொல்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷன். அண்ட் இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒன் இஸ் ரஸ்டிங், கொராஷன், கம்பூஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், கிறிஸ்டலைசேஷன். ஓகே, what are the factors, என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா presence of oxygen in the air and the presence of water vapor in the air. அதனால தான் என்ன ஆகுது, ரஸ்டிங் ஏற்படுது. and corrosion, it destroyed the metal surface. corrosion என்னது, ஃபுல்லாக அரிக்கிறது. it destroyed the metal surface. okay, and next combustion, burning of any substance in the presence of air. for example, magnesium ribbon வந்து நம்ம burn பண்ணும்போது ஆக்சிஜன் மெக்னீசியம் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. in the presence of airனால ஆக்சிஜன் O2. and next displacement reaction, reaction which a more reactive element displaces a less reactive element from its salt solution. அதுக்கு வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம அதில் அயனையில் போடும்போது காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிரும். அண்ட் நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன் வந்து ப்ராசஸ் பை விச் தி பியூர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் obtained from its impure substance. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் டைலிக் சல்ஃபியூரிக் ஆசிட் அது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் வந்து இதாகும். வாட்டர் அதில் உள்ள சொல்யூஷன் உள்ள வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். அந்த ப்ராசஸ் மூலியம் நம்மளுக்கு கிறிஸ்டல். தீஸ் ஆர் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அண்ட் வாட் ஆர் தி மெத்தட் யூஸ் டு ப்ரிவென்ட் ஆஃப் ரஸ்டிங்? ஒன் இஸ் பெயிண்டிங், another one is applying oil and galvanizing and by converting iron into stainless steel. okay, these are the prevention method to நம்ம வந்து ரஸ்டிங் அஃபெக்ட் ஆகாம, ரஸ்டிங் ஆகலை நம்ம ஸ்டீல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாமல் these methods are used to prevent from rusting. ரஸ்டிங்னால நம்ம அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கலாம். ஓகே, and thank you students.